அப்பொழுது கர்த்தர் சீயோன் மலையிலுள்ள எல்லா வாசஸ்தலங்களிலும் அதன் சபைகளின் மேலும் பகலில் மேகத்தையும் புகையையும் இரவில் கொழுந்துவிட்டு எரியும் அக்கினி பிரகாசத்தையும் உண்டாக்குவார். மகிமையானவைகளின் மேலெல்லாம் காவல் உண்டாயிருக்கும். ஆண்டவருடைய பாதுகாப்பு நம்ம மேலே இருக்கிறதுனால தான் இதுவரைக்கும் நம்ம நல்ல முறையில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நீங்கள் ஆண்டவருடைய பாதுகாப்புக்கு ஒவ்வொரு நாளும் நீங்கள் நன்றி சொல்லணும். இதுவரைக்கும் என்னையும் எனக்கு ஒவ்வொன்றையும் பாதுகாத்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுங்க. இதுக்கும் பகலில் வருகிற அந்த பயங்கரங்கள், அந்த வெயில், அந்த உஷ்ணம் நம்மளால தாங்க முடியாது. ஆனால் ஆண்டவர் நமக்கு மேகமாக இருந்து நிழலாக இருந்து உங்கள் மேலே, உங்களுக்குரிய ஒவ்வொன்றை மேலே நீங்கள் போகிற வருகிற ஒவ்வொரு இடத்துலையும் பகலில் நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலையும் அந்த பகலுடைய உஷ்ணம், அந்த ஆபத்து, பகலில் வருகிற எல்லா ஆபத்துகள் உங்களை தாக்காதபடிக்கு கர்த்தர் உங்கள் மேலே மேகமாக இருப்பார். இனிமேல் இரவில் வருகிற பாதுகாப்பு, பார்வோன் மேலே வந்த வாதையில் ஒன்று இருள். அந்த இருள், இரவில் வருகிற அந்த அந்தகாரமான இருள் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் மேலே வராதபடிக்கு கர்த்தர் எரிகிற அக்கினி பிரகாசத்தை உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு தருவார். அந்த பிரகாசிக்கிற அந்த வெளிச்சத்தில் நம்ம அந்த இருளை கடந்து வந்துடலாம். இருளில் நம்ம நைட்டில் கரண்ட் இருக்கும், கொஞ்ச நேரம் பவர் கட் ஆகும்போது அந்த லைட்டை எடுக்கிறது, டார்ச் லைட்டை எடுக்கிறதுக்கு கூட நம்ம தேடிட்டு தான் இருப்போம். ஒரு வேளை எடுத்து வைக்கலன்னா கொஞ்சம் பக்கத்தில் தான் இருக்கும், ஆனால் தேடுவோம். எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அதுக்கே நம்ம தடுமாறி தானே போய் எடுக்கிறோம். இருள் அவ்வளோ கொடுமையானது. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் இருளால் வருகிற பயங்கரத்தில் நீங்கள் இருக்கிறீங்களா, இல்லை பகலில் வருகிற பயங்கரத்தில் நீங்கள் மாட்டிட்டுருக்கீங்களா? இன்றைக்கி ஆண்டவரை பார்த்து கேளுங்க, ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இருந்த அந்த பாதுகாப்பு, பகலில் இருந்த பாதுகாப்பு, மேகஸ்தம்பத்துடைய பாதுகாப்பு, இரவில் இருந்த பாதுகாப்பு, அக்கினி ஸ்தம்பத்துடைய பாதுகாப்பு, இன்றைக்கு நீங்கள் கேளுங்க. இந்த பகலில் உள்ள பாதுகாப்பும் இரவில் உள்ள பாதுகாப்பும் எனக்குரிய ஒவ்வொன்றுக்கும் வேணும்னு கேளுங்க. நீங்கள் கேட்கிறபடியே கர்த்தர் உங்களையும் உங்களுக்குரிய ஒவ்வொன்றையும் பகலிலும் இரவிலும் 24/7 அக்கினி ஸ்தம்பத்தில், மேக ஸ்தம்பத்தில் இருந்து கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். தீங்கு உங்களை அணுகாதபடிக்கு உங்களை பாதுகாப்பார்.